முல்லா ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போய் ஒரு பானையை கடன் வாங்குறார். 2 நாள் கழிச்சு பானையை திருப்பி கொடுக்கறப்போ சின்னதா ஒரு பானையையும் சேர்த்து கொடுத்தாராம். பக்கத்து வீட்டுக்காரர் குழப்பமா பாக்குறாரு. உங்க பானை தான், உங்க பானை குட்டி போட்டுருச்சு, சரி எப்படினாலும் உங்க சொத்து தானேன்னு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன்னு முல்லா சொல்றாரு. இவன் என்னடா கிறுக்கனா இருக்கான்னு மனசுல நினைச்சிட்டு அப்படியா வாங்கி வச்சுக்கிறாரு. கொஞ்ச நாள் போகுது. முல்லா இன்னொருக்கு போய் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட பானையை கடன் கேட்கிறாரு. போன தடவை சின்ன பானை கொடுத்தப்போ இன்னொரு சின்ன பானையும் கொடுத்தான். இந்த தடவை நம்ம கொஞ்சம் பெருசா தூக்கி கொடுப்போன்னு ஒரு பெரிய பானையை கொடுக்கறாரு. முல்லாவும் வாங்கிட்டு போயிட்டாரு. இவரும் பானை திருப்பி வரும் வரும்னு பாக்குறாரு. ஒரு வாரமா பானையை கொடுத்த பாடில்ல. முல்லா கிட்ட போயிட்டு, நான் உன்கிட்ட பானை கொடுத்தேன்ல, அது எங்க அப்படின்னு கேட்டதுக்கு சோகமா மூஞ்சி வச்சுட்டு, ஐயோ சொல்லவே மறந்துட்டேங்க, 2 நாளைக்கு முன்னாடி உங்க பானை இறந்துடுச்சுன்னு சொன்னாராம். யோ, யாரை ஏமாத்த பாக்குற? பானை எப்படியா சாகும்? என்னங்க, பானை குட்டி போடும்போது பானை சாகாதா அப்படின்னு முல்லா திரும்பியே பார்க்காம அவர் வேலையை பார்க்க போயிட்டாராம்.